ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்றைய டாபிக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் வேல்யூ, எவ்ரிதிங் இஸ் கிவன். எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்துல நாம் ஒரு இன்டெலிஜென்ட்டா வாழணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நாட் பை கெட்டிங் டிகிரீஸ், நாட் பை ஏர்னிங் மணி, தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். எப்போ இந்த உலகத்தில் இருக்கிற யதார்த்தங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற உண்மைகள், அதோட எல்லாத்தையும் கவர் பண்ணி, அந்த ரியாலிட்டிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி, எப்ப நாம் அதை புரிஞ்சு என்னை சுத்தி இருக்கிற உண்மைகளை, என் உடம்புக்குள்ள இருக்கிற யதார்த்தங்களை, உடம்பை பற்றிய உலகத்தை பற்றிய யதார்த்தங்கள் உண்மைகளை எல்லாத்தையும் சேர்த்து அதை எல்லாத்தையும் புரிந்து வாழ்வது என்பதுதான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அப்படி நீங்க யதார்த்தத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பார்க்கும்போது ஒன் திங் இஸ் வெரி வெரி கிளியர், எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீன்னு புரியும். இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருந்து இன்டெலிஜென்ட்டா பார்த்தோம்னா ஒரு உண்மை புரியும், எவ்ரிதிங் இஸ் கிவன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே the parentage was already there, given to me, my parents. அதுல birthல no choice. இவங்களுக்கு தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் நீ மகளாக பிறக்கணுங்கிறது given to me, no choice. நான் என்னுடைய குழந்தை பருவம், the childhood, given to me. எடுத்தோன்னா 15 வயசு பிள்ளையாவோ 40 வயசு லேடியாவோ நம்ம பிறக்கல. சைல்ட்ஹுட்ங்கிறது என்னது? given to me. இது விபூதி யோகம் மாதிரி ஒன்னொன்னா உணர்வு பூர்வமாக மெதுவா உணர்ந்து புரிஞ்சுக்க வேண்டியது, நாட் மெக்கானிக்கலி இல்ல. திஸ் கிளாஸ் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். விபூதி யோகம் மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம உணர்ந்து தான் புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அந்த விஷன் நமக்கு கிடைக்கும். The childhood was given, no choice. அங்க என்ன கிடையாது, நீ எப்படி வளர்க்கப்படணும், நீ என்னென்ன விஷயங்கள் கேட்கணும், என்னென்ன விஷயங்கள் நீ அந்த ஏஜ்ல பார்க்கணும், என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் உனக்கு ஏற்படுது மென்டலி பிசிக்கலி, எல்லாமே என்னது? given to me. It's not under my will. என்னோட வில் எல்லாம் அங்கே இப்படித்தான் அப்படித்தான், இவங்க வீட்டில தான் நான் பிறக்கணும், இவங்க தான் அம்மா அப்பாவா எனக்கு இருக்கணும். நோ சாய்ஸ், நோ வில் பவர் ஆல்சோ. பை யூசிங் யுவர் வில் நீ சைல்ட்ஹுட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இட் இஸ் கிவன். அப்புறம் வாழணும் அப்படிங்கும் போது இந்த உலகத்துல நான் வாழ்வதற்குண்டான ஆக்சிஜன் ஆல்ரெடி தேர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு வேணுங்கிற ஆக்சிஜன் வாஸ் தேர். So given. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எத்தனை ஃபுட்டு தேவைப்படுமோ அதுவும் ஆல்ரெடி வாஸ் தேர். So it is given.
அதை நாம் என்ன பண்ண, மை பாடி இஸ் இன் நீட் ஆஃப் பயோ எனர்ஜி இல்லையா, அதுக்கு தானே சொல்லுவோம் பயோ எனர்ஜின்னு சொல்லுவத. அந்த வி நீட் பயோ எனர்ஜி, நாட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வி நீட் பயோ எனர்ஜி. அவர் பாடி ஃபார் ஃபங்க்ஷனிங் என்ன தேவைப்படுது, பயோ எனர்ஜி இருந்தால் தான் நம்ம பாடி ஒர்க் பண்ணும். அப்போ அதுக்கு ஆல்ரெடி தி பயோ எனர்ஜி வாஸ் தேர் பிஃபோர் யூ பார்ன். எல்லாமே அங்க இருக்குன்னா யார் அங்க வச்சது, given to me. ஃபுட்டை பத்தி நாம நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து பிளான்ட்ஸ் தான். பிளான்ட்ஸ் ஃபுட் இஸ் ஃப்ரம் த பிளான்ட் ஒன்லி. மனிதர்கள் சாப்பிட்ற அத்தனை ஃபுட்டும் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். அன்னம் அத்தியத்தே இது அன்னம், எதெல்லாம் உண்ணப்படுகிறதோ அதுக்கு பேர் அன்னம்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் கிவன். ஃப்ரம் வெஜிடேஷன் நமக்கு என்ன கிடைக்குது, வெஜிடேஷன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஃபுட். ஃப்ரம் வெஜிடேஷன் கம்ஸ் ஃபுட். அந்த ஃபுட்டில் இருந்து நமக்கு என்ன வருது, ஹியூமன் பாடி. ஹியூமன் நமக்கு அந்த பாடி எதிலிருந்து வருது, ஃப்ரம் த ஃபுட். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபுட் வாஸ் கிவன். அதை நான் சாப்பிட்டு பயோ எனர்ஜியா எப்படி மாத்துறங்கிற சிஸ்டமும் உடம்புக்கு என்ன ஆயிடுச்சு, கிவன். How to convert கத்திரிக்காய் வெண்டைக்காய் into எனர்ஜி, அந்த சிஸ்டம் எனக்குள்ள இருக்கு. ஆல்ரெடி பிறக்கும் போதே இருக்கு, given. The whole digestive system, my own blood circular system, whole body activities are given. இந்த ஒன்னொன்னா நீங்க அப்படியே சிந்திச்சுட்டே வாங்க. How to digest, how to observe, how to breathe, how to take oxygen, how to let out carbon dioxide. பிராணசக்தியை எப்படி ஜெகத்திலிருந்து எப்படி வாங்குறது, இப்பதானே பார்த்தோம். எப்படி இருக்கு உடம்பு, இந்த பிராணசக்தியை உள்ள போன ஹவு ஒரு ஒரு அணுக்களும் என்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ். அந்த பிராண நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்க இருக்கு. எல்லா ஹியூமன் பீயிங் பிறக்கிறதுக்கு முன்னாலே பிராணசக்தி வாஸ் தேர். ஸோ இட் வாஸ் கிவன், it is given, it will be given to me. எல்லாமே அங்க இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ சோர்ஸ் ஆஃப் ஃபுட் என்னது, ஓஷதய அப்படின்னா வெஜிடேரியன் தான். என்னது சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து வெஜிடேரியன் தான். ஸோ அதனாலதான் பாருங்க வெஜிடேஷன் தான் ஃபுட். அதனாலதான் பாருங்க வெஜிடேரியன். வெஜிடேஷன்ல இருந்து நமக்கு அன்னம் ஃபுட்டு கிடைக்கிறதுனால, வெஜிடேஷன்ல இருந்து வந்ததுனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம், வெஜிடேரியன் ஃபுட். பிகாஸ் வி கெட் ஃப்ரம் வெஜிடேஷன். அப்போ வெஜிடேரியன் ஃபுட் அதுதான் உண்மையிலே ஃபுட்டு. அதுக்கு முன்னால ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி வந்ததுதான் நான் வெஜிடேரியன் ஃபுட். ஜஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இஸ் ஆடட் because வெஜிடேஷன்ல இருந்து வந்தது தான் வெஜிடேரியன் ஃபுட். ஒன்லி ஃபுட் இஸ் வெஜிடேஷன். அதுல இருந்து வந்தது வெஜிடேரியன் ஃபுட். நாம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணா தான் என்ன வருது, நான் வெஜிடேரியன் ஃபுட். சுவாமிஜி அழகா சொல்லுவாரு, நல்லா சிந்திச்சு பாருங்க. தாட் ஆஃப் த டேவை எடுத்துக்க, நல்லா சிந்திக்க தான் இப்ப நான் சொல்றேன். ஏன்னா நான் ரொம்ப சிந்திச்சு எனக்கு புரிஞ்சுது. உலகத்துல நான் வெஜிடேரியன் மீல் இருக்குது, ஆனா நான் வெஜிடேரியன் ஃபுட் இல்லைம்பர். நான் வெஜிடேரியன் மீல் இருக்குது, ஆனா நான் வெஜிடேரியன் ஃபுட்னே ஒண்ணு கிடையாது. இப்ப மீல்னா என்ன, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அதெல்லாம் சேர்ந்தாத்தான் என்ன சொல்லுவோம், மீல். இப்போ ரைஸ், பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சாங்க, ரைஸ், சாம்பார், சட்னி அல்லது பொரியல். இது எனக்கு இதுக்கு பேர் என்னது, மீல்ஸ். ஸோ நான் வெஜிடேரியன் மீல் இருக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபுட்டோட ஒரு நான் வெஜிடேரியன் சைடில் வச்சிருக்கலாம், டிஷ்ஷில் நான் வெஜிடேரியன் டிஷ்ஷு வச்சிருக்காங்க. ஸோ நான் வெஜிடேரியன் மீல் இருக்கலாமே தவிர தேர் இஸ் நோ நான் வெஜிடேரியன் ஃபுட். இப்போ வந்து சாப்பாட்டோட என்ன இருக்கலாம் சேர்த்தி, ஒரு நான்வெஜ் சிக்கன் இருக்கலாம், அப்போ பேர் அதுக்கு பேர் நான் வெஜிடேரியன் ஃபுட் மீல்னு பேர்.
வித் ரைஸ் விச் இஸ் வெஜிடேரியன். அது கூட என்ன வச்சு சாப்பிட்றோம்? லெக் பீஸ் வச்சுக்குங்க, எனக்கு தெரியுது அதை டக்குன்னு வரும். லெக் பீஸ் அது நான் வெஜிடேரியன் அந்த மீல்ல ஆட் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பேரு? நான் வெஜிடேரியன் மீல். இட் மே பி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். நான் வெஜிடேரியன் ஃபுட்டுங்கிறதே கிடையாது. ஏன்னா ஃபுட் இப்போ மீல் இருந்து என்ன வேர்டு மாத்திரேன்? நான் வெஜிடேரியன் ஃபுட். ஃபுட் மீன்ஸ் நியூட்ரிஷியன்ஸ். நியூட்ரிஷியனுக்கு பேர் என்னது? ஃபுட். அர்த்தத்தை, அதாவது என் உடம்புக்கு வேணுங்கிற கார்போஹைட்ரேட், நியூட்ரிஷன் என்னங்க? கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீனு, மினரல்ஸ், இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் என்ன? நியூட்ரிஷியன். அதுல நான் வெஜிடேரியன் இருக்குது என்ன? இஸ் த நான் வெஜிடேரியன் இன் த நியூட்ரிஷியன்ஸ்? புரோட்டீன், கார்போஹைட்ரேட் சொல்றோம் இல்லையா, அதுல நான் வெஜிடேரியன் வருது என்ன? புரோட்டீன் இஸ் புரோட்டீன், கார்போஹைட்ரேட் இஸ் கார்போஹைட்ரேட், ஃபேட் இஸ் ஃபேட், மினரல் இஸ் மினரல். அங்க என்ன கிடையாது? கார்போஹைட்ரேட்டுங்கிறது வெஜிடேரியன், ஃபேட்டுங்கிறது நான் வெஜிடேரியன்ங்கிறது பிரிவு கிடையாது. There is no non-vegetarian nutrition at all. But we can have a non-vegetarian meal, not non-vegetarian food. Nutrition, yeah, food means அந்த இடத்துல நியூட்ரிஷன் தான் ஃபுட். அங்க என்ன கிடையாது? இப்போ புரோட்டீன் என்ன சொல்லுவீங்க? நான் கேட்கறேன், புரோட்டீன் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? அது சோர்ஸ் எங்கிருந்து நீ யோசிச்சு பண்ணக்கூடாது. புரோட்டீன்கிற ஒரு கெமிக்கல் போட்டு வரைகிறாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு, காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன். அந்த புரோட்டீன்ல வெஜ் நான்வெஜ் இஸ் புரோட்டீன்கிறதுல நான் வெஜ் இருக்கு நான் வெஜ் இருக்கேன் என்ன? கார்போஹைட்ரேட்ல வெஜ் கார்போஹைட்ரேட் நான்வெஜ் கார்போஹைட்ரேட் இருக்க என்ன? மினரல்ஸ் வெஜ் மினரல் நான்வெஜ் மினரல் இருக்க என்ன? கிடையாது. There is no non-vegetarian nutrition. Everything from earth, பூமி தான் கொடுக்கணும் எல்லாத்தையும். பிளான்ட் அதை அந்த ஃபுட்டை யார் கன்வெர்ட் பண்றது? கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீனை நம்ம சாப்பிட்ற ஈட்டபிளா மாத்துறதாரு? வெஜிடேரியன். The plants convert, the trees convert the carbohydrate, fat, minerals எல்லாத்தையும் என்ன பண்ணுது? சாப்பிட்ற ஃபார்முக்கு அது அத்தியத்தே இது அன்னம், அன்னமாக யார் மாத்துறது? வெஜிடேரியன். வெஜிடேஷன், the plants, vegetation தான் என்ன பண்ணுது? மண்ணுக்குள்ள இருக்கிற சாப்பிட முடியாத கார்போஹைட்ரேட்ட, மண்ணுக்குள்ள என்ன இருக்குது? காட்டு சாப்பிட நம்ம அடுத்து அள்ளி போட முடியாத ஒரு மினரல் உள்ள இருக்கா இல்லையா? இது வெஜிடேஷன் என்ன பண்ணுது? சாப்பிடக்கூடிய புரோட்டீன் ஃபார்முக்கு அது உள்ள கொண்டு வருது. புரோட்டீன், ஃபேட்டு, மினரல்ஸ் அதா மாத்தக்கூடியது யாரு? வெஜிடேஷன். So there is only vegetarian food. There is not at all a non-vegetarian food. நல்லா எல்லாரும் கேட்கறது, புரோட்டீனுக்கு என்னங்க பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம நிறைய ஃபேஸ் பண்றது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லப்படும். ஈஸியஸ்ட் ஆன்சர் சிம்பிளா பண்ணிடலாம். நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க வெஜ் ஃபுட்டுன்னு, புரோட்டீன்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு இவ்வளவு மீல்ல இருக்கிற ஒரு பீஸ்ல இருக்கிற என்னது புரோட்டீன் ஜாஸ்திங்க, அதுக்கு நீங்க இத்தனை பால் குடிச்சா கூட அல்லது இத்தனை அது அனிமல் இருந்து வந்ததாங்க. அப்படியா? இப்படி ஒண்ணு திருப்பி அவங்களுக்கு நாம கேட்கலாம். How the elephants live, how camel live, how the horse live, from where they get their necessary strength. எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான்வெஜ் சாப்பிட்டா தான் நீ ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா? எலிஃபண்ட் நம்மள அப்படியே பாலாட்டு தூக்கி போட்டு மிதிச்சிடும். என்ன நம்மள அப்படியே தூக்கி போட்டு ஒரே கால் ஜேம் ஆயிரமா இல்லையா? ஹார்ஸ் ஒரு உத எங்க போய் விழுவோம், எது உடையும் தெரியாது. கேமல் சொல்லவே வேண்டாம். இதுகளுக்கெல்லாம் நாம சொல்றோம் இல்லையா, பாடிக்கு ஸ்ட்ரென்த் வேணுங்க, நான்வெஜ் சாப்பிட்டா தாங்க ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்றீங்க இல்லையா? நம்மளை விட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறத இப்ப நான் கம்பேரிக்கு எடுத்தேன். எலிஃபண்ட், ஹார்ஸ், ரன்னிங் ஸ்பீடு, அப்பா என்ன ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் அந்த ஹார்ஸுக்குள்ள இருக்கு. கேமல், the adaptation of the camel is ஆச்சரியம், அற்புதம். ஃபாரஸ்டுக்குள்ள மனுஷனால் நடக்க முடியுமாங்க? டெசர்ட்டுக்குள்ள, ஃபாரஸ்ட்ல டெசர்ட், நம்மளால அங்க 2 நாள் கூட 1 நாள் வாழ முடியாது. அதுக்குள்ளே என்ன பண்ணுது? அது இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி வந்தது கேமலுக்கு? இந்த ரன்னிங் கெப்பாசிட்டி, ஸ்ட்ரென்த். ரன்னிங்க்கு என்ன வேணும்? ஸ்ட்ரென்த். எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும்? வேற ஹார்ஸ் பவர்னு வேறு.
எதுல கால்குலேட் பண்ற எனர்ஜிய? ஹார்ஸ் பவர். அவ்வளவு இன்னர் ஸ்ட்ரென்த் அதுகளுக்குலாம் எப்படி கிடைச்சது? வேர் தே கெட் த இன்னர் ஸ்ட்ரென்த்? நம்ம லாங்குவேஜ்ல புரோட்டீன். எங்க அதுகளுக்கு கிடைச்சது புரோட்டீன்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன்ல பாருங்க, இப்ப மான் பாத்தீங்கன்னா ஹைலி எவால்வ் அப்படின்னா அட்வான்ஸ்னு அர்த்தம். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டும் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். அதாவது எங்க ஃபுட் இருக்குன்னு தெரியும், அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியும், அதை தன்னை பிடிக்க வர பிரிடேட்டர் இருந்து தன்னை எப்படி காப்பாத்தி கொள்ளணுங்கிற அறிவு யாருட்டு இருக்கு? டீரிட்டு இருக்கும். எங்க சாப்பாடு, இட் கேன் ஃபைண்ட் ஃபுட், எங்க சாப்பாடு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு எவாலுவேஷன் என்னங்க? எவாலுவேஷன் மீன்ஸ் அந்த அட்வான்ஸ்டு அதுக்குள்ள இருக்கிற திறமை, தன்னை பிரெடேட்டர் வரும்போது எப்படி தன்னை காப்பாத்திக்கணுங்கிறது ஹைலி அட்வான்ஸ்டு கம்பேர் டு லோவர் அனிமல்ஸ். இப்ப ஆடெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பெருசா ஃபுட்டை கண்டுபிடிக்குதோ இல்லையோ, பிரெடேட்டர் இருந்து தன்னை அதிகமா காப்பாத்திக்க அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடி தன்னை காப்பாத்திக்கிறது. ஏன்னா லெப்பர்டுடைய ஸ்பீடுக்கு எதிர்த்து இது ஓடுது பாருங்க. அப்ப இதுக்குள்ள என்ன ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி கிடைச்சது? அதுக்கு ரெண்டு இடத்துலயே தன்னை எவால்வ் பண்ணிக்கிச்சு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணும், ஃபுட்டும் தெரியும், அப்புறம் அது தண்ணி வேணும், தண்ணி இருக்கிற இடம் தெரியும். ஆனா அங்க போய் தண்ணி குடிக்கும் போது தண்ணிக்குள்ள முதல்ல இருக்கலாம், பக்கத்துல புலி வரலாம், அங்க ரெண்டு கிட்ட இருந்து எப்படி சர்வைவ் ஆகிறது அது தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு மான் எக்ஸ்டிங்க்ட் ஆகாம மான் ஒரு அனிமல் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது உலகத்துல. அதனால டேக்கிள் பண்ண ஏதோ 1-2 மான் சிக்கும். ஆனா ஜென்ரலா மானு இன்னும் எக்ஸ்டிங்க்ட் ஆகலை. பிகாஸ் ஆஃப் முதலை, பிகாஸ் ஆஃப் புலி, சிங்கம், அந்த இனம் இன்னும் அழியவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? தே ஆர் அட்வான்ஸ்ட் தான் இன் எவல்யூஷன். எப்ப எக்ஸ்டிங்க்ட் ஆகலையோ அதான் எவல்யூஷன் தியரி படிச்சீங்கன்னா, எது அட்வான்ஸ்டா எவால்வ் ஆயிருக்கோ அதுதான் எக்ஸ்டிங்க்ட் ஆகாம இருக்கும். அந்த அனிமல் தான் எக்ஸ்டிங்ஷனுக்கே போகாது. அப்ப ஹைலி என்ன அர்த்தம்? அது எவல்யூஷன்ல அட்வான்ஸ்ட் அர்த்தம் அவங்க எல்லாம், அந்த அனிமல்ஸ் எல்லாம். அப்படி அது எங்கிருந்து தன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை கிடைச்சது? ஓகே, இப்ப கம்மிங் டு எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். நாம எல்லாம் சோ அட்வான்ஸ் தான் சொல்றோம். எது? ஓருயிர், ஈருயிர், மூயிர், அதுல இருந்து நீ தெரிச்சது ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், மெமால்ஸ். எவல்யூஷன் அப்படித்தானே படிக்கிறோம். அதுல ரெப்டைல்ஸ், மெமால்ஸ், பேர்ட்ஸ், இதை விட எது சிறந்தது? ஆம்பிபியன்ஸை விட, ஃபிஷஸ் விட ஆம்பிபியன்ஸ் எவால்வ்டு அட்வான்ஸ்டு. அதை விட ஆம்பிபியன்ஸ் விட எவால்வ் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ் ஹைலி எவால்வ் மெமால்ஸ். மெமால்ஸ்ல ஹையஸ்ட் எவால்வ் யாரு? ஹியூமன் பீயிங். ஆச்சா, ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க நான் சொல்ற கருத்தை. இப்ப டீர் எவ்வளவு அட்வான்ஸ் எவல்யூட் ஆயிருக்கோ அது மாதிரி மனிதர்கள் ஹைலி எவால்வ்டு. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு தெரியுது. எப்படி? மான் மாதிரி தன்னைத்தானே ஃபைண்ட் ஃபுட்டும் தெரியுது, தன்னைத்தானே காப்பாத்திக்கும் தெரியுது. இன்னொன்னும் தெரியும், என்னுடைய சர்வைவலுக்காக மற்றதை நான் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு தெரியணுமா வேண்டாமா? அப்பத்தானே நீ மானவோட அட்வான்ஸ்டு. சும்மா நாம ஹைலி மங்கிலிருந்து வந்தன மங்கி சிரிக்கும். ஏய், நான் யாரையும் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டேன், நீ எங்கிட்ட இருந்து என்னையோட அட்வான்ஸ் நீ சொல்லாத. மங்கிலிருந்து வந்தாதான் மனிதன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மங்கி நம்மள்ட்ட என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? என்னை விட நீ அட்வான்ஸ் சொல்றீங்கள, நான் இந்த உலகத்தை எதுக்காவது அழிக்கிறேனா? நீ என்ன பண்ற? உன்னுடைய சர்வைவலுக்காக நீ என்ன பண்ற? அப்ப அட்வான்ஸ்டு ஆயிருக்கோம்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்மள காப்பாத்திக்கவும் தெரியணும். நம்மளுடைய சர்வைவலுக்காக நான் யாரையும் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டேன்னு ஒரு உணர்வு உள்ள இருந்தா தான் அங்க பக்கா எவல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அட்வான்ஸ்ட் எவல்யூஷன் எப்போ? இப்ப பாருங்க, இது எப்படி நான் ஒரு சினாரியோ சொல்ற பாருங்க, அதை வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி உனக்கு எப்படி அட்வான்ஸ்டு எவல்யூ ஆயிருக்கு, நீ எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இது தெரிஞ்சாதான் நீ ஹைலி எவால்வ்டுன்னு சொல்லுது சாஸ்திரம். எது? நான் எப்படி என்ன காப்பாத்திக்கணும் தெரியணும், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள அழிக்காம நான் வாழ தெரியணும். எனக்குடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணிக்கூடாது? மற்றவங்கள அழிக்க கூடாதுங்கிறத எவல்யூஷனே. இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ
நீங்க ஒரு கவ்வை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. எது ஃபேர் எது அன்ஃபேர்னு சொல்றேன். இப்ப கவ் ஒருத்தர் சாப்பிட்றாங்க. எப்ப அது ஃபேர், எப்ப இப்ப பைசனும் சாப்பிடுது. கவ் பைசனுக்கு அதான் ஃபுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஈட் அ கவ், பைசன் மாதிரி நீ கவ்வை சாப்பிட்டீன்னா இட் இஸ் ஃபேர். எப்படி பைசன் எப்படி சாப்பிடுது? நாட் பை ஷூட்டிங். Bison not by shooting the cow, not and slaughtering. பைசன் எப்படி சாப்பிடுது? ஷூட் பண்ணுதா கன் வச்சு? இல்ல கொண்டுட்டு வந்து ஸ்லாட்டிங் மிஷின் சொல்றாங்க பாத்தீங்களா, வெட்டுறது, அதுல வெட்டி பீஸ் பண்ணி அப்புறம் தன்னுடைய டேபிள் கொண்டு வந்து சாப்பிடுதா? அது எப்படி சாப்பிடுது? ரன் ரன் ஓடுதா? டு கேட்ச். தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி தான் அது பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கோல்மால் வேலையெல்லாம் பண்ணி பிடிக்காது. அதையும் ஓட விடும். நீ ஓடு, நானும் ஓடுறேன், அப்படித்தானே ஓட விடுது அது. நீயும் ஓடு, நான் வந்து இங்கிருந்து ஆயுதத்தை விட்டறிவேன். என்ன நான் கண்டுபிடிச்ச எனக்கு இருக்கிற ஐக்கியூ வச்சு நான் ஒரு ஆயுதம் தயாரிச்சு வச்சிருக்கேன், அதை நான் விட்டறிவேன், நீ உழு, அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிடுது. ஓட விடுது பாருங்க. நல்ல அதுதான் சொன்னேன், உள்ளதை ரியாலிட்டியை உள்ளபடி பார்க்கறதா இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அது எப்படி சாப்பிடுது? ஓடு, நீ ஓடு. உனக்கு மேல ஓடுற சக்தி நான் இருந்தா நான் என்ன பண்றேன்? உன்னைய பிடிக்கிறேன். அப்புறம் என்னுடைய பாஸ், என்னுடைய டீத்து எல்லாமே என்னது? ஹைலி எவால்வ்டு. அதை கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது? டீத், யூசஸ் இட்ஸ் டீத், பாஸ், பவர், ஸ்பீடு. அதுல பாருங்க, அந்த பைசன் தப்பிக்கிறக்கு, மாடு தப்பிக்கிறக்கு பைசனுக்கு, அதான் மாடு பைசனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அங்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இருக்குதா இல்லையா? பைசன் இருந்து அந்த கவ் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அங்கு இருக்கிறது. மனிதர்கள் வெட்டுகிற மாட்டுக்கோ ஆட்டுக்கோ தப்பித்துக் கொள்வதற்கு நாம் வாய்ப்பே கொடுப்பதில்லை. நம்மளுடைய சக்தியை, அதுதான் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னாராமா, என்னையும் சிங்கத்தையுமெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டாங்க, ஃபாரஸ்ட் ஆபீசர் உள்ள ஃபாரஸ்ட்ல அனிமல்ஸை பத்தி படிச்சவர் சொல்றாரு, ஐ எம் வீக்கர் தென் அ ராட். ராட் எளிய விட நான் வீக்கானவன். அதெல்லாம் இயற்கையோட வாழும்போது தெரியும். ஏன்னா என்னையும் எலியையும் தனியா விட்டா எலிதான் ஜெயிக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. என்னையும் எலியையும் தனியா ஒரு இடத்துல வாழுன்னு விட்டா எலி வாழ்ந்துடும். ஆனா என்னால வாழ முடியாது. இதுதான் உண்மை. நாம் என்ன பண்றோம்? அந்த கவ்வை அந்த பைசன் கொடுக்கிற மாதிரி ஒரு ஓடுறக்கு சாய்ஸ் விட்டோ தன்னுடைய ஓன் பவரை யூஸ் பண்ணி அதை என்ன பண்றது இல்ல, பிடிக்கிறது இல்ல. சரி, அது இப்படித்தான் பிடிக்குது. எதை இந்த என்ன யூஸ் பண்றது இல்ல, வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய ஐக்கியூவை யூஸ் பண்ணி அதை என்ன பண்றது இல்ல, கொல்றது கிடையாது. இட் இஸ் வி ஆர் அன்ஃபேர். எப்ப அதனாலதான் மனிதன் ஒன்ன வெட்டுனான்னா அது அன்ஃபேர். பைசன் அது சாப்பிடும் போது என்ன ஆகாது? இட் இஸ் ஃபேர். ஆக்சுவலி வி ஹாவ் டு ப்ரொடெக்ட். ஏன்னா நம்ம ஹைலி எவால்வ்டு சொல்லிக்கிறோம் இல்லையா, எவல்யூஷன்ல நாங்க தான் டாப்னா நாம வெட்டுறதில்ல. அதுகள் எக்ஸ்டிங்க்ட் ஆகாம வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யறீங்கன்னா தான் யூ ஆர் ஹைலி எவால்வ்டு அட்வான்ஸ்டு ஹியூமன் பீயிங்ஸ். அனிமல்ஸ்ல வி ஆர் வெரி அட்வான்ஸ்டு. நம்ம எப்ப சொல்லலாம்னா என்ன நானையும் காப்பாத்திக்க தெரியணும், மற்ற உயிரினங்களும் அழியாமல் பாதுகாக்க தெரியணும். அப்பதான் என்ன சொல்லிக்கலாம், I am an intelligent fellow to live in this world. ஏன்னா இப்ப ட்ரீ நம்ம சொல்ற உடனேவே எங்க ட்ரீ தானே, அதுக்கு தானே ஒரு உயிர் இருக்கு, அதையும் தானே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது தயார் பண்ணுது ஃபுட்டை. ஒரு மாம்பழத்தை ஒரு மாமரம் தயார் பண்ணுது, மற்றவங்கள சாப்பிட்றதுக்காக அது தயார் பண்ணி கொடுக்குது இல்லைங்களா? அது எது கொடுக்குது? அந்த மரம் எக்ஸ்டிங்க்ட் ஆகாம இருக்கணும்னா அந்த சீடு அது ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா வெறும் சீடு மட்டும் தொங்குனா யாராவது கண்டுக்குமா என்ன? சோ அதை சுத்தி ஒரு பல்ப்
டேஸ்டி பல்ப். அது மரம் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்து பாருங்க. சீடுகள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாலாம் எவனும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டான். அது நோ டேஸ்ட்ன்ட்டு போயிடுவானுங்க இந்த மனுஷனுங்க. அதனால என்ன பண்ணுது பாருங்க, அது இன்டெலிஜென்ட். அதுக்கு மேல ஒரு பல்ப், ஸ்வீட், ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லு. மாம்பழம் என்ன, அது சேலத்து மாம்பழம் வாங்கி வச்சீங்கன்னா வீடே மணக்கும். அப்போ ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லு டு அட்ராக்ட் த ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ். அது என்ன பண்ணுது, தானா ப்ரொடியூஸ் பண்ணுது மாம்பழத்தை. ஏன்னா அந்த சீடை அது எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனோட இனம் அழியாமல் இருக்கணும்னா அந்த சீடு எல்லா மரத்துக்கு பக்கத்துலேயே உளுந்துன்னு வச்சுக்கோங்க. ஏங்க நடக்கிற காரியமாங்க. ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு என்ன இருக்கணும், உலகம் ஃபுல்லா அது என்ன பண்ணது, சீடை போய் பறங்கணும். அப்பதான் எக்ஸ்டிங்ட் ஆகாம இருக்குது ஒரு மரம். ஒரு மரம் அது குலைக்குது. தன்னுடைய இனம் எக்ஸ்டிங்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு மரமும் பாடுபடுது. ஆயிரக்கணக்கான ஆப்பிள ஒரு ஆப்பிள் மரம் உருவாக்குகிறது. ஒரே ஒரு நெற்பயிர் எத்தனை நெற்பயிர்களை உருவாக்குகிறது. ஒரு ராகி பிளான்ட் எத்தனை ராகிய உருவாக்குது. எதுக்கு, அந்த இனம் அழிந்து விடக் கூடாது என்பதற்காக. அதுக்குத்தான் அது ப்ரொடியூஸ் பண்றதே. அப்ப அந்த மாம்பழம் தொங்கும் போது அது கலரு, அட்ராக்ஷனு, பழுத்து தொங்கும் போது பாருங்க அந்த வாசம், அந்த பல்புடைய டேஸ்டுக்கு வருவானுங்க, நம்மள சாப்பிடுவானுங்க. கொட்டையை என்ன பண்ணுவானுங்க, சாப்பிட மாட்டானுங்க, ஒரு பக்கம் தூக்கி போட்டுருவானுங்க. அதுல நம்ம என்ன மரம், அடுத்த நம்மளுடைய கன்று, என்னுடைய இனம் அங்கு பரவும், எக்ஸ்டிங்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ற பழத்தை சாப்பிட்றதுங்கிறது ஃபேர். யாரு சொன்னா அன்ஃபேர்னது, இட் இஸ் அ ஃபேர். அதனுடைய சர்வைவல் எக்ஸ்டிங்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம், அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை நீங்க ஒரு பக்கம் போடுறீங்கன்னா அதனுடைய இனம் அழியாமல் பாதுகாப்பதற்கு நாம் உதவி செய்கிறோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுங்க, எல்லாமே எது ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபார் தேர் நான் எக்ஸ்டிங்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம அதை சாப்பிட்றோம். புரிஞ்சுங்களா? அது ப்ரொடியூஸ் பண்றது. சில பிளான்ட்ஸ் பாருங்க ஈட்டபிள் லீவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சிலதெல்லாம் பாருங்க, கேபேஜ் எல்லாம் பாருங்க ஈட்டபிள் ஃபிளார்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ். கேரட் என்ன பண்ணுது, ரூட்ஸ், மாடிஃபிகேஷன் ஆஃப் த ரூட் தானே கேரட். இதெல்லாம் என்ன, எதுக்கு அது பண்ணுது, நம்ம இனம் அழியாமல் இருக்கணும்னா அதை மனிதர்கள் சாப்பிட்டானா அது பல பக்கம் பரவுங்கிறதுக்காக அது என்ன பண்ணுது, தன்னுடைய உணவை தயாரிக்கிறது. நாம so we should not compromise the universal value structure. What do you mean by universal value structure? யூனிவர்சல் வேல்யூ ஸ்ட்ரக்சரை எதற்காகவும் நாம காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. என்னங்க, வாட் யூ மீன் பை யூனிவர்சல் வேல்யூ ஸ்ட்ரக்சர்? இது ஒரு நம்ம கண்ணு முன்னால ஒரு ஃப்ளோரா ஃபானாவை பார்க்குறோம். ஒரு ஃப்ளோரா ஃபானானாங்க ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அதுல என்ன இருக்கும், மான் இருக்கு, புல் இருக்கும். புல்ல அதிகமாகாம கண்ட்ரோல் பண்றதாரு மானு, மானை கண்ட்ரோல் பண்றதாரு புலி. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த இடம் ஓடிட்டு இருக்கும். ஒரு குளம் பாருங்க, குளத்துக்குள்ள ஒரு மீன், அது சாப்பிட்ற ஃபுட்டு பாசம், அது மீனை சாப்பிட்றது இன்னொன்னு, எல்லாம் என்ன பண்ணு கொக்கு, எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, அங்க ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஒரு யூனிவர்சல் வேல்யூ வில் பி அங்க மெயின்டைன் ஸ்ட்ரக்சர். அதை நாம போய் என்ன பண்ணக்கூடாது, எதற்காகவும் அதை காம்ப்ரமைஸ், அதாவது அதை விட்டு கொடுக்க கூடாது. we must help to increase, not to decrease. no option is here. புரிஞ்சுங்களா? ஏன்னா எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது ஃபுட், வாட்டர், எர்த், அட்மாஸ்பியர், அப்புறம் என்ன சொல்றது, லைஃப் ஃபோர்ஸஸ், சொசைட்டி, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு திருப்பி என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூஷன். அப்பதான் கணக்கு என்ன ஆகும், டேலி ஆகும். எதை நம்ம உலகம் எல்லாமே கிவன் டு மீ, அதை நம்ம எடுத்துதான் நம்ம வாழ்றோம். கன்சியூமர்,
அது திருப்பி என்ன பண்ணணும், அந்த கன்சியூமர் பண்றோம் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குன்னா தான் உங்களுக்கு என்ன புத்திய வரப்போகுது, ஐயோ இத்தனை நான் கன்சியூம் பண்ணியிருக்கேனாங்க போது மனசு குற்ற உணர்வுல தடுமாறும். இந்த உலகத்துல நான் இத்தனைய கன்சியூம் பண்றேனா, திருப்பி நம்ம கொடுக்கணும்னு கொடுத்தாத்தி ஆர் ஹைலி எவால்வ்ட் இன் தி எவல்யூஷன். எவல்யூஷன்ல ஐ எம் த ஹையஸ்ட் எவால்வ்டு பர்சன் ஹியூமன் பீயிங் சொல்லிக்கிறோம்ல. அப்ப என்ன பண்ண தெரியணும், ஹைலி எவால்வ்டுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கல, ஆறறிவு மனிதர்கள் தான் உயர்வு அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோசனம், வி மஸ்ட் என்ன பண்ணிக்கணும், கான்ட்ரிபியூட். இதெல்லாம் எனக்கு given to me, I am a consumer, இத்தனையும் நான் இந்த உலகத்துல கன்சியூம் பண்ணி தான் வாழ முடியுது. அப்ப திருப்பி என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ், வீக் ஃபோர்ஸஸ், சோலார் சிஸ்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், gravitational force is given to me, or they are all given to me. நீங்க அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு நீங்க ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதை நீங்க உங்களுடைய வசதிக்கு அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்தி ஒன் எனர்ஜி can be converted into another energy, electrical energy can be converted into light energy. Now we are using the light energy to read and write, but energy cannot be created. ஏன் எனர்ஜி cannot be created கேளுங்க உங்களை, இந்த சோலார் கல்ச்சரை சாரி இவங்க செக்குலர் கல்ச்சரை கேட்டு பாருங்க. ஏன் எனர்ஜி cannot be created? Because it is already given to me. You needn't go and create any energy. You cannot create energy. You can convert one energy into another energy. இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்கிறது நான் என்னவா யூஸ் பண்ணிக்கிறேன், பயோ எனர்ஜி எனக்கு வேணும். அங்க இருக்கிற எனர்ஜி நான் என்னவா எனர்ஜியா மாத்திக்கிறேன், அந்த பயோ எனர்ஜி யூஸ் பண்ணித்தான் நான் வளர்றேன். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நான் இப்போ கரண்ட், அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள இருக்கிற பொட்டன்ஷியலா அங்க இருக்கிற எனர்ஜி என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதை நான் அதுல இருந்து ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வச்சுதான் நான் ஏதாவது எனக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிறேனே தவிர எனர்ஜியை என்னால கிரியேட் பண்ண முடியாது. என்னுடைய பாடிக்கு வேணுங்கிற எனர்ஜியை என்னால தனியா உருவாக்கி கொள்ள முடியாது. ஐ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ். உனக்கு உடம்புக்குள்ள வேணுங்கிற எனர்ஜியை உங்களால தனியா கிரியேட் பண்ண முடியாது. அதனாலதான் இறைவன் என்ன கொடுத்திருக்காரு, பயோ எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட் யூ டேக் அண்ட் க்ரோ. மைக்ரோ வேர்ல்ட் இஸ் கிவன் டு மீ, மேக்ரோ வேர்ல்ட் இஸ் கிவன் டு மீ. இது ஒன்னொன்னு யோசனை பாருங்க. மைக்ரோ வேர்ல்டு, இப்ப மேக்ரோ வேர்ல்டுங்கிறதுங்க இந்திரிய விஷயங்களுக்கு மேக்ரோ வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இப்போ என் கண்ணு வெளியில் இருக்கிற விஷயங்கள் பார்க்குது, அதெல்லாம் மேக்ரோ வேர்ல்டு. கண் விஷயம், காதுக்குண்டான விஷயம், மூக்குக்குண்டான விஷயம், தோலுக்குண்டான விஷயம் எல்லாம் என்னது, மேக்ரோ வேர்ல்டு. இட் இஸ் கிவன் டு மீ. What do you mean by micro world? இந்த ஒரு எனர்ஜி என்னன்னா மாத்துறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒன்னா மாத்துறது, இதெல்லாம் என்னது, மைக்ரோ வேர்ல்டு. அந்த சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஐக்கியூ புத்தி சக்தி இஸ் கிவன் டு மீ. எது, இத இதா மாத்துறக்கு ஒரு புத்தி வேணும் இல்லையா, அந்த புத்தியை யூஸ் பண்ணித்தானே ஒன்னா மாத்துறீங்க. மண்ணை செங்கலா மாத்துறோம், மண்ணை பானையா மாத்திரமா இல்லையா, அதுக்கு என்ன வேணும், புத்தி இஸ் நீடட். தட் புத்தி ஆல்சோ கிவன் டு மீ. அந்த புத்தி கொடுத்ததுனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, மண்ணை என்ன பண்றீங்க, செங்கலா பண்ணி செங்கலை வீடு கட்டுறதுக்கு நாம யூஸ் பண்றோம். சோ அந்த புத்தி ஆல்சோ கிவன் டு மீ. நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஆல் த ரிசோர்சஸ் ஆர் கிவன் டு மீ. இப்ப களிமண்ணில் என்னது, ரிசோர்ஸ். அதை வச்சு நாம என்ன பண்றோம், நமக்கு எது வேணுமோ அதை மாத்திரக்குண்டான புத்தி ஆல்சோ கிவன் டு மீ. திஸ் இஸ் sacred culture. இந்த ஆட்டிடியூட் தான் அவனுக்குள்ள எதை டெவலப் பண்ணும், sacred culture will be there. இல்லைன்னா எங்க போயிடுவோம். இந்த அறிவு இல்லாதனாலதான் எங்க இருக்கிறோம், செக்குலருக்குள்ள இருக்கிறோம். இந்த அறிவு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவான், sacred culture. புத்தி இஸ் given to me. எதை ஒன்னா மாத்திரக்கு அறிவு வேணும்னா அந்த அறிவு எங்க கொடுக்கப்பட்டிருக்கு,
புத்தி இருக்கிறது. given to me. You can explore by using your brain, மூளை, புத்தி. நீ என்ன பண்ற? You are exploring, you are discovering something. I discovered. ஹுரா. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாரு. தண்ணி பாத்டப்ல இருந்து எந்திரிக்கும் போது தண்ணி வெளி. சோ கண்டுபிடிச்சேன். எங்க கண்டுபிடிச்சாரு அவரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ? பை த புத்தி. அந்த புத்தி யார் கொடுத்தது அவருக்கு? அவருதல்ல, அவரா தயாரிச்சதில்ல, அவங்க அம்மா தயாரிச்சதில்ல, given to him. அதை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணாரு? கிராவிடேஷன் ஃபோர்ஸ கண்டுபிடிச்சாரு. அதை விட அதிசூக்ஷ்மம். இப்ப கொஞ்சம் கீழே இறங்குறோம். இதெல்லாம் ஸ்தூலமா பார்த்தோம். இப்ப சூக்ஷ்ம ஆல்சோ given to me தெரியும். சூக்ஷ்மம் என்ன? மனம். நமக்கு பாடியில் இருக்கிற சூக்ஷ்மம் என்னது? 17 காம்பனன்ட்ஸ். மனம் எடுத்துக்குங்க. டோட்டலா என்ன சொல்லணும்? அத மனம். அந்த மனம் given to me. சஞ்சல ஆத்மிகா மனம், நிச்சயாத்மிகா புத்தி, everything is given to me. அதுல பாருங்க, அந்த மனதுல வருகிற எமோஷன்ஸ். என்னென்ன எமோஷன்ஸ்? லவ், hatred, all the emotions are given to me. You can choose. வேணா ஒருத்தர் லவ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி நீ hatred பண்ணிக்கலாம். எது வேணா நீ பண்ணிக்கலாம். சாய்ஸ் இருக்கு. கொடுத்ததாரு அந்த லவ்ங்கிற ஒரு ஃபேக்டரை கொடுத்ததாரு, வெறுப்புங்கிற ஒரு ஃபேக்டர் கொடுத்ததாரு. உனக்குள்ள இருக்குன்னா கொடுத்துருக்கணும்ல. நீ தயாரிக்கல ஹேட்ரடா, அப்போ உள்ள கொடுத்துருக்கணும் இல்லையா? யார் கொடுத்தது? ஆல் இமோஷன்ஸ். நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். லவ், ஹேட்ரட். நீங்க எல்லாமே எடுத்துக்கோங்க. கர்வம், கோபம், பொறாமை, all the emotions given to me. jealousy, possibilities are given to me. இல்லைங்களா? பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது எனக்கு? choices are given to me. யார்கிட்ட வேணாலும் நான் பார்த்து பொறாமப்பட்டுக்கலாம், என்ன நீ விட்டுடலாம். so given to me. so இப்ப நாம பார்க்கிறோம் பிசிக்கல் growth, மென்டல் growth. அந்த மனம்னு வந்தோடனே அதனுடைய growth பத்தி இப்ப நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுவும் given to me தான். பிசிக்கல் growth ரெண்டுக்குள்ள பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிசிக்கல் growth எப்படி நடக்குது? ஷட்விகாரம் இல்லையா? எப்படி ஷட்விகாரம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஷட்விகாரம் உடம்புல நீங்க கத்திரிக்காய், வெண்டைக்காயை போட்டீங்கன்னா how the physical growth happens, automatically it happens. நோ டவுட் இன் தட். நீங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். 3 நேரத்துக்கு 4 நேரத்துக்கு சில பேர் போட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு தான் பிறந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். பிசிக்கல் growth will take place automatically. எப்படி? ஜாயத்தே, அஸ்தி இருக்கிறது, வர்த்ததே. குழந்தையா இருந்தா என்ன பண்ணுது அந்த குழந்தை? வர்த்ததே. அப்புறம் விபரீணமத்தே, ஒன்னு என்ன ஆகுது? மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும்? 40-50 இருந்து அபக்ஷியத்தே, சுருங்குது. அப்புறம் எதை நோக்கி போகுது? நஷ்யதி. இது பிசிக்கல் growth. இட்ஸ் a natural process. You need not do anything. எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். You need not take any initiation. எதை இனிஷியேட் பண்றோமா என்ன? You need not any initiation. Ability to take steps. Are you taking any steps to grow from one stage to ஒரு இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவத்துக்கு போறக்கு என்ன ஸ்டெப் நாம பிளான் பண்ணி எடுக்கிறோம்? No initiation is needed. Everything will take place automatically without my control. ஸோ அங்க கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வேலை கரெக்டான ஃபுட்டை உள்ள போட்டு கரெக்டான மிதமான உணவு, மிதமான வாழ்க்கைங்கிற போயிட்டீங்கன்னா அது பாட்டு போயிட்டு இருக்கும். இப்போ இது பிசிக்கல் பாடி given to me. அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிற தெரிஞ்சிருச்சு. உள்ள இன்னொன்னு என்ன கொடுத்துருக்குது? given to me மென்டல், சூக்ஷ்மா மனம் is given to me. பட் அதனுடைய growthக்கு you have to take initiation. You have to initiate something. அதாவது you must take அல்லது you must initiate. Initiation is needed. அதனுடைய growthக்கு நீ என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் எடுக்கணும். உன்னுடைய வில் பவரை யூஸ் பண்ணி, உன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி அதனுடைய growthக்கு ஒர்க் பண்ணா மட்டும்தான் மென்டல் growth கிடைக்கும். பிசிக்கல் growth மாதிரி பிசிக்கல் growth ஆனா மென்டல் growth கூடவே ஆகுங்கிறது தவறு. அது ஆகாது.
பாசிபிலிட்டிஸ் ஆஃப் growth இஸ் given. அந்த மென்டல் growthனுடைய பாசிபிலிட்டிஸ் ஆர் given. அதுவும் பாருங்க, மென்டல் growthனுடைய பாசிபிலிட்டி பாத்தீங்களா, given to me. நீங்க தமோ குணத்திலிருந்து எங்க வந்துடலாம், ரஜோ குணத்துக்கு வந்துடுற அந்த பாசிபிலிட்டி இஸ் given to me. ஒன்னுல இருந்து இன்னொன்னு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஏன்னா தமோ குணத்துல பிறந்தவங்க தமோ குணத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரஜோ குணத்துல பிறந்தவங்க ரஜோ குணத்துல பிறக்கணும் இருக்கணும், வேற மாற முடியாதுங்கிற சாய்ஸ்லெஸ் சாய்ஸ் அங்க இல்ல. பாசிபிலிட்டிஸ் ஆர் given. ஆனா நாம் என்ன பண்ணணும், இனிஷியேஷன் எடுக்கணும். I must work, I must take steps. What are the steps needed? Underline needed. ஒன்னிலிருந்து ஒன்னா மாறக்கு எது நீடோ. இப்ப தமோ குணத்திலிருந்து நான் சத்தோ குணத்துக்கு வரணும்னா is possibility is given. வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் என்ன பண்ணணும், you should take steps. Initiation, you have to work for that. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத யூ ஹாவ் டு, அதாவது நீ சாய்ஸ் எடுத்து நான் அதை டெவலப் பண்ண முடிவு பண்ணி, நீங்க பாருங்க டெவலப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ரிசோர்ஸ் எங்க இருக்குது, இறைவன் கொடுத்திருக்காரு. இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் என்னென்ன தமோ குணத்துல இருந்து நான் சத்தோ குணத்துக்கு வரணும், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு எது ரிசோர்ஸ், எதை வச்சு நீங்க கத்துக்கிறது, அதையும் இறைவன் கொடுத்துட்டாரு. அது என்னதுதான் given to me. How to get away from tamoguna, predominant tamogunatiலிருந்து நீ சத்தோகுணத்துக்கு போகணும், நீ பாசிபிலிட்டி இருக்குன்னா நீ எப்படி போக முடியும்? Can you of your by own? No, nothing doing. அது எப்படி போறதுங்கிறதும் given to me by the creator Bhagavan. How can you go from this to this? Possibilities are there. விட்டுலவரு you try by yourself. எது from tamoguna to சத்தோ குணத்துக்கு you try by yourself விடல, அதையும் கொடுத்திருக்காரு. Intangible needs also given to me like tangible needs. இப்ப tangible need என்ன, காத்து, சாப்பாடு, வீடு கட்டிக்கிறதுக்கு உண்டான புத்தி சக்தி, ஒரு வீட்டை கட்டினா அதுக்கு உண்டான புத்தி சக்தி, வாழ்றதுக்கு என்னென்ன டான்ஜிபிள் நீடோ அதுவும் given to me. Intangible need for mental growth, possibilities are given, resources are also given. அப்ப என்னதான் நம்ம பண்றோம், இத்தனை பெருமை பேசிக்கிறோமே, அப்ப நான் என்ன கற்றுட்டேன், நான் என்ன மென்டல் growth, எல்லாம் என்னது, அந்த கிரேஸ் அது இருக்கிறனாலதான் நமக்கு அதுவும் given to me. அந்த பாசிபிலிட்டிஸ் கொடுத்து அதுக்கு ரிசோர்ஸும் கொடுத்து அதுக்கு ஒரு குருவையும் செட்டப் பண்ணி அவரு சொல்லி கொடுத்து நான் வளர்றேங்கிறது பெருமைக்குண்டான என்ன சொல்றது, அது பெரிய கொடி பிடிக்க வேண்டிய விஷயம் அல்ல, வெரி சாதாரண ஒரு நிகழ்வு. இத்தனையும் கொடுத்து குருவையும் கொடுத்து அவர் சொல்லியும் கொடுத்து அதுக்கப்புறம் நான் growth ஆனேன்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை? நத்திங். கர்வம்ங்கிறது அவசியமே அல்ல, அது அறியாமையினால வர்றது கர்வம். மென்டல் growth இருக்கிற கர்வத்தையும் நான் சொல்றேன். நீங்க வெளியில இருக்கிற பணம் சொத்துல வர கர்வத்தை விட்டுருங்க, அதுவும் அதே தான், அது எல்லாமே given to me ஆகி போச்சு. மனதுக்குள்ள நான் ஒரு குணத்திலிருந்து இன்னொரு குணத்துக்கு போயிருக்கேன். நான் இப்ப கோபத்திலிருந்து நான் விடுபட்டிருக்கேன், எது வேணா எடுத்துக்கங்க. நான் பொய் பேசுறதுல இருந்து விடுபட்டிருக்கேன், கோபத்திலிருந்து விடுபட்டிருக்கேன், கர்வத்திலிருந்து நான் விடுபட்டிருக்கேன், பொறாமையிலிருந்து நான் விடுபட்டிருக்கேன். இட் இஸ் என்னது, மென்டல் growth. அதுக்குண்டான பாசிபிலிட்டியும் கொடுத்து அதற்குண்டான ரிசோர்ஸ் ஆறு, அது விஷயங்களையும் கொடுத்து அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குருவையும் கொடுத்து தான் நம்ம என்ன பண்றோம், மென்டல் growth is taking placeனா இதுல கர்வப்படுறதுக்கு நான் வளர்ந்துட்டேன்னு சொல்றதுல சிரிப்புக்குண்டான விஷயமா தோணுது. நல்லா திங்க் பண்ணிட்டே போனோம்னா சிரிப்புக்குண்டான விஷயமா தோணுது. எதை நான் வளர்ந்தேன் சொல்றோம் இல்லைங்களா, என்னத்தை வளர்ந்தோம், என்னோட முயற்சின்னு பார்த்தா என்ன 1%. 99% பகவானுடைய உதவியினாலதான் என் மென்டல் growth என்ன இருக்குது. நான் 1% என்ன பண்ணிருக்கேன், 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டிருக்கேன், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டிருக்கேன். நான் எனர்ஜி எது வேஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் லிசனிங். அதுல ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குது,
மென்டல் growth இஸ் டேக்கிங் பிளேஸ். என்ன முயற்சி பண்றோம் நாம என்னுடைய மென்டல் growthக்கு? என்னுடைய மென்டல் growthக்கு என்னுடைய குரு உழைத்ததை விட, என்னுடைய சாஸ்திரம் ஹெல்ப் பண்ணினதை விட, என்னோட உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஒன்லி. இது உள்ள இருக்கு எங்களுக்கெல்லாம். எனக்கு தெரியுது, நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா ஏதோ பண்ணுனா என்ன சொல்லிக்கலாம், அந்த அவருடைய கிளாஸ். ஏன்னா அவருக்கு எடுக்கிறாருன்னா அவருடைய எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங். அதை நான் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் லிசனிங்கிறது என்னங்க எனர்ஜி வேஸ்ட்? ஒரு கிளாஸ் எடுக்கிறது எனர்ஜி வேஸ்டா? ஜஸ்ட் லிசனிங்கிறது எனர்ஜி வேஸ்டா? யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்றாரு எனக்காக. given to me, the guru is given to me, சாஸ்திரம் is given to me, அந்த சாய்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஆர் given to me. அந்த குருவையும் கொண்டாந்து உட்கார வச்சது இறைவன் தான். எனக்கு தெரியாது. நான் போயெல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் போய் தேடி 10 குருவை தேடி பிடிச்சு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டா குரு யாருன்னு கண்டுபிடிச்சா உள்ள வந்தா அதுவும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அது ஃபீல்டுக்குள்ளே வராம யார் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு நமக்கு தெரிய போதா, அதையும் கனெக்ட் பண்ணி விட்டு அவருக்குண்டான அவரை போய் சேரக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து, ஒரு போன் பண்ணுவாங்க இந்த மாதிரி கிளாஸ் ஏதோ ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்து, அதையும் கொடுத்து வகுப்பிலையும் உட்கார வச்சு ஹெல்த்தையும் கொடுத்து, எதே கிளாஸ் நீ கவனிக்கணும். என்ன பண்ணணும்? நல்லா ஹெல்த் வேணும். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அதுவும் given to me. நான் நினைச்சேன் எங்க வீட்டுல இருக்க எல்லாத்தோட ஹெல்த்தியில பாத்துக்க முடியுமாங்க? யோசனை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. இதுல எது கர்வம் வேற என்னது? வேதாந்திக் ஸ்டூடெண்ட். there is no need out. அது நீங்க சொல்றக்கு எதுக்குமே யோகித அம்சமே அங்க கிடையாது. இப்ப என்ன சொல்லிக்கலாம், 100% ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குன்னா 1% வேணா என்னுடைய பங்கு இருக்குது நீங்க சொல்லிக்கலாம். இதனாலதான் அந்த குரு மகிமை, சாஸ்திர ஸ்ரத்தா, அந்த சாஸ்திரத்தின் மேல இருக்கிற பக்தி, இதெல்லாம் இந்த சூக்ஷ்மமான புரிதல் இருந்தா அந்த குரு பக்தி, சாஸ்திர பக்தி, குரு ரக்ஷணம், சாஸ்திர ரக்ஷணம் இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு அவரை பார்த்தோன்ன, அட மனுஷா நீங்க ஓட்டல தான் நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உள்ள இருந்ததுன்னா you will express that gratitude automatically. யாரு எதுவும் சொல்ல தேவையில்லை. எக்ஸ்பிரஷன், demonstration of that gratitude towards குரு வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த புரிதல் உள்ள இருந்ததுன்னா, நாளைக்கு அவர் வராரு அப்படிங்கும்போது அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் அளவு கடந்த ஒரு தேவதையே முன்னால நின்னா கூட ஐ வில் நாட் பி சோ ஹாப்பி. ஏன்னா தேவதையினால என்ன கொடுக்க முடியும்? நான் என்ன கேட்கறேன்னா அதுதான் கொடுக்க முடியும். பட் குரு இஸ் நாட் லைக் தட். எனக்கு எது நல்லதோ அவர் இத்தனை பங்கு போட்டு கொடுத்திருக்காரு போது, எங்களை பொறுத்த வரைக்கும் குரு இஸ் கிரேட்டர் தென் தேவதா. எப்பவுமே சொல்லுவோம். ஆனா தேவதையினுடைய அருள் கிரேஸ் இருந்ததனாலதான் நம்ம குரு கிடைச்சார். பட் அல்டிமேட்டா அதிகமா உழைச்சதாரு நமக்காக குரு. புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த குரு என்னதான் given to me. இந்த சூக்ஷ்மமான given to meங்கிறது லைஃப்ல இட்ஸ் a வேல்யூ. எது அமானித்துவம், அதம்பித்துவம், கர்வம் இல்லாமல் இருத்தல், பொறாமை இல்லாமல் இருத்தல்ங்கிறது நீங்க ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்களோ, இந்த எவ்ரிதிங் இஸ் given to meங்கிறது என்னது? இட் இஸ் a number 1 வேல்யூ. அப்பதான் அடுத்த குணம்ல அக்செப்டன்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? ஒரு உறவு ஒரு அபாய்டிங் லவ் நீட்ஸ் அபாய்டிங் மைண்ட் பார்த்தோமா இல்லையா நேத்து? அது அபாய்டிங் மைண்ட் given to me. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். என்ன மைண்ட்ல இருந்து? அபைடிங் மைண்ட் வர்றக்கான பாசிபிலிட்டியும் கொடுத்து, அதுக்குண்டான ரிசோர்ஸையும் கொடுத்து, அதுக்குண்டான குருவையும் கொடுத்து, அவருடைய எஃபர்ட்னாலதான் நான் எங்க வர்றேன்? அபைடிங் மைண்டுக்கே என்னால வர முடியும். Who am I? Nothing. புரிஞ்சுங்களா? சோ இவ்வளவு இருக்கும்போது நாம என்ன இது இந்த ஒரு given to meங்கிற அந்த அறிவு வந்தது அப்படின்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ் தானா வந்துடும். அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸும் இப்ப பாத்தீங்கன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப அனிமல் எடுக்க ஒரு மங்கி
அது பாருங்க, மங்கியா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிச்சு. அது கருப்பா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குது, ஒயிட்டா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. நான் அக்செப்டன்ஸுங்கிறது அனிமல்ஸ்ல கிடையவே கிடையாது. என் கொம்பு ஏன் கோணையா இருக்குது, நான் ஏன் பிளாக்கா இருக்கேன், நான் ஏன் ஒயிட்டா இருக்கிறேன், நான் ஏன் என்னால் ஏன் இது செய்ய முடியல, என்னால் ஏன் அது நான் தான் பெருசு, என்னால் இது அக்செப்டன்ஸ்னா என்னால் இது முடியல அப்படிங்கிற அந்த தாட்டே அனிமல்ஸ்க்கு கிடையாது. அது அமெரிக்காவில் பிறந்தால் அது ஏற்றுக்கும், ஐயோ நான் இந்தியாவில், அது இந்தியாவில் பிறந்தால் அது ஏற்றுக்கும், அமெரிக்காவில் இறைவன் அதை படைச்சிருந்தா அதை ஏற்றுக்கும். அமெரிக்கார்களுக்கு வரங்க என்ன நினைக்காது, சே இந்தியாவில் என்னமோ ரொம்ப கல்ச்சரான பூமியாமா, நம்மளை இறைவனை அங்கே படைக்க வைக்கிறீன்னு மங்கி கவலைப்படாது. இந்தியாவில் பிறந்த மங்கி, ஆஹா அமெரிக்காவில் வந்து அப்படியாமா நம்ம அமெரிக்கா போன பரவாயில்லைன்னு இந்தியாவில் பிறந்த மங்கியே நினைக்காது. ஏன்னா தன்னை உணர்வு, தன்னை பற்றிய அறிகிற அறிவு என்னது அதுக்கு கம்மி. செல்ஃப் கான்சியஸ், நாட் கான்சியஸ்னஸ்ங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செல்ஃப் கான்சியஸ் வேற, கான்சியஸ்னஸ் வேற. ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்தாங்க, அதனால சொன்னேன். இது வந்து செல்ஃப் கான்சியஸ், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ அதனாலதான் என்ன வருது, செல்ஃப் கான்சியஸ் இருக்கிறதுனாலதான், தன்னைத்தான் உணருங்கிற அறிவு இருக்கிறதுனாலதான் மங்கிக்கு இருக்கும் இது நானு, இது என்னோட குட்டிங்கிற அறிவு இருக்கும். ஆனா என்னுடைய கான்சியஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்மள மாதிரி செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதெல்லாம் போகாது. இப்ப நாம என்ன பண்றோம், நான் வந்து உயரம், நான் கருப்பு, அந்த மாதிரி நம்ம செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் நிறைய போடுங்க. என்னால இதெல்லாம் முடியும், என்னால இதெல்லாம் முடியாது, எனக்கு என்னுடைய மனம் வந்து இப்படி, நான் இப்ப கோபமா இருக்கேன், நான் நல்ல ஆனந்தமா இருக்கேன், இந்த மாதிரி செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். அதனால என்ன பண்ண முடியுது இல்ல நாமள நான் அக்செப்டன்ஸ். சோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஒரு நான் அக்செப்டன்ஸ் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா யூ கம்பேர் வித் சம்படி, யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப். என்னால என்னை ஏத்துக்கவே முடியல, அவங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னால என்னைய ஏத்துக்க முடியல, அவங்களாம் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி அறிவு இருக்குது இப்படி அறிவு இருக்குது, அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க, ஆனா என்னால அதை பண்ண முடியல. அப்படிங்கும்போது உள்ள என்ன வருது, செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ். என்ன நாமளே ஏத்துக்க முடியல அப்படிங்கும்போது இங்க என்ன கிவன் டு மீன் பாருங்க. செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ்ங்கிறது உங்களுக்குள்ள வந்துருச்சு. செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கு நீங்க போனீங்கன்னா என்ன பண்ண முடியும், நிம்மதியா இருக்கும். எப்படி அந்த பாசிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் கிவன். செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா அங்கிருந்து மீன் கிணத்துக்குள்ள இந்த புதமணல் மணலுக்குள்ள போன மாதிரி உள்ள போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப புதமணல் என்ன பண்ணும், நீங்க போய் நின்று பாருங்க, உள்ள இழுத்துரும். there is no possibility to come out. அந்த மாதிரி உங்க மனம் ஒன்றுல போய் லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுல, செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் போய் லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. you are given a choice, possibilities are given to me. எது, அந்த செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ்ல இருந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் given to me. அதனாலதான் நான் என்ன பண்றேன், சாஸ்திரத்தை யூஸ் பண்ணி, பெரியவர்கள் முன்னோர்களுடைய பேச்சை யூஸ் பண்ணி, நான் அக்செப்டன்ஸ்ல இருந்து சம் டெக்ஸ்ட் அவைலபிள், அதுவும் given to me. அதை யூஸ் பண்ணி நான் என்ன வரேன், நான் அக்செப்டன்ஸ்ல இருந்து அக்செப்டன்ஸுக்கு வரேன். முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். புதமணல்ல போய் சிக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லைன்னா நீங்க சாகர வரைக்கும் எங்கதான் இருக்கணும், நான் அக்செப்டன்ஸ்ல தான் இருக்கணும். யூ cannot come out of that problem. சோ அந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வரக்குண்டான பாசிபிலிட்டியும் given to me. அதற்குண்டான ரிசோர்ஸும் given to me. அப்ப நான் என்னங்க, கடைசியில் என்ன தோணும், நான் தான் என்ன. உங்களுக்குள்ள அந்த அதாவது வில் பவருக்கு பாத்தீங்களா, சூஸ் பண்றது, அதை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. என்னன்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும். இப்ப நான் நான் அக்செப்டன்ஸ்ல இருக்கேன், நான் என்ன ஆகணும், செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கு நான் வரணும்னு நீங்க முடிவு பண்றீங்க பாத்தீங்களா, அந்த டெசிஷன் மட்டும்தான் உங்க கையில இருக்குது. அந்த ஒரு முடிவை நீங்க எப்படி எடுப்பீங்க, ஏன் நிறைய பேர் எடுக்கிறதுல, நிறைய பேர் எடுக்கிறாங்க, ஸ்ரத்தா. ஸ்ரத்தை இருக்கிறவன், ரிசோர்ஸ் மேல ஸ்ரத்தை இருக்கிறவன், எதே யூ வாண்ட் டு கம் ஃப்ரம் நான் அக்செப்டட் டு செல்ஃப் நான் அக்செப்ட். இப்போ ஒரு முடிவுங்க, யூ டிசைட் என்னென்ன, ஃப்ரம் நான் அக்செப்டன்ஸ் டு அக்செப்டன்ஸ்க்கு நான் வரணும், செல்ஃப் அக்செப்டன்ஸ்க்கு நான் வரணும், செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் டு செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஏன்னா இது வந்தா தான் மற்றவங்களை உன்னால அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் எங்க வரணும், ஒரு வேல்யூ எனக்குள்ள நான் என்னை ஏத்துக்கணும். அப்போ
அந்த சாய்ஸ் இறைவன் கொடுத்து அந்த செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் வரக்குண்டான ரிசோர்ஸ் யார் தான் கொடுத்துருக்கா? இட்ஸ் given டு மீ. நான் என்ன பண்றேன்? முடிவு பண்றேன், இங்கிருந்து இங்க வரணும்னு சாய்ஸ். அதுவும் என்னது? given டு மீ. அதை நீங்க சூஸ் பண்றீங்க பாருங்க, அந்த முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு. முடிவு பண்ணிட்டீங்களா? எவ்ரிதிங் வில் டேக் கேர் ஆஃப் பை பகவான், நாட் பை யூ. நல்லா யோசனை பாருங்க. நீ முடிவு பண்ணிட்டீங்க, முடிவு பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதுக்குண்டான ரிசோர்ஸ், அதுக்குண்டான குரு, அதை யார் தான் கொடுத்தாகணும்? நீங்க முடிவு எடுத்தோன்னா அங்க யார் கை கட்டி நிக்கிறா? பகவான் இஸ் தேர். எங்கிருந்து? இங்கிருந்து அங்க போறக்கு கடவுள் தான் வந்து கொடுத்தாகணும். பகவான் கிரியேட்டர் யாரோன்னு வச்சுக்குங்க. அந்த கிரேஸ் அவர் தான் வந்து நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே given to me. இந்த பாதை, போகிற பாதை எது வழியா போனா நீ வந்து இதுல இருந்து அங்க போலாம். நான் அக்செப்டன்ஸ் இருந்து செல்ஃப் அக்செப்ட் போனா நீ எந்த பாதையில போகணும், யார் பேச்ச கேட்கணும், எது ரிசோர்ஸ், அதை யூஸ் பண்ணு, அதை இப்படி யூஸ் பண்ணு, அப்படி யூஸ் பண்ணு. பகவத்கீதை பாஷையும் பாத்தீங்க இல்லையா? மனம்ங்கிறது எப்படி, நீ அதை இப்படி யூஸ் பண்ணு, அப்படி யூஸ் பண்ணு, அப்படி போ, அப்படி போ, வா 7வது படியா வா, கம் 6. அப்ப எப்படி கூப்பிடுறாரு? கம் 5, 5th ஸ்டெப், கம் 4, கம் 4, 3, 2, 1, got it. யார் இந்த பாதையை போட்டு கொடுத்ததாரு? given to me, not by you. நம்ம நாளெல்லாம் ஒண்ணு. அப்ப நம்ம என்னதான் பண்றோம்? அப்ப நீங்க பாருங்க, இப்ப நாம என்னதான் பண்றோம்? ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஒரு அடையணும்னு நினைச்சீங்கன்னா நான் அக்செப்ட் செல்ஃப் நான் அக்செப்ட் அக்செப்ட் போனோம். முதல்ல என்ன தெரியணும்? ஸ்ரத்தா, நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? அப்போ இப்ப நான் வந்து மாறணும்னு முடிவெடுக்கிறது உங்க கையில் இருக்குன்னா அதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? ஸ்ரத்தா. ஸ்ரத்தான நம்பிக்கை, not action. Shraddha is not at all action. It is an attitude. The attitude towards சாஸ்திரம். அந்த attitude towards சாஸ்திரம்ங்கிறது ஒண்ணு மனசுக்குள்ள வந்தா you will decide, you will select, you will choose from non-acceptance to self. Self non-acceptance to self-acceptance. நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு யாரு தான்? திஸ் இஸ் 7வது படியில் நிக்கிறீங்கன்னா இதுக்கு இங்க இதை செய்யி, இதை நீ திங்க் பண்ணு, 6வதுக்கு வருவ, இதை நீ 5வது படி, 3வது படி, அப்படி யாரு கூட்டிட்டு போறது? அதுவும் steps are also given to me by just listening to my guru. With Bhagavan's grace I jumped into the first step. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. ஒருத்தரும் வாழ்க்கையில் இதை நினைச்சுக்கிட்டே வாழும். வித் மை குரு சாஸ்திராஸ் 99% எஃபெக்ட், 1% அது நான் என்ன பண்ணேன்? ஸ்ரத்தா, முடிவு. இந்த 2 தவிர நான் வேற எதுவுமே பண்ணல. ஸ்ரத்தா என்னது? சாஸ்திரத்துல ஸ்ரத்தா. அப்புறம் என்ன பண்ண? முடிவு பண்ண. என்னென்ன? இங்கிருந்து இங்க போகணும்னு முடிவு பண்ண. அப்புறம் வந்தார் குரு, வந்தார், சாஸ்திரத்தை கையில் எடுத்துட்டு வந்தார். ஏவாரி இதெல்லாம் பகவான் சொல்லியிருக்கார், இப்படி இருந்து இங்க போகணும். ஜஸ்ட் என் வேலை தூங்காம கிளாஸ லிசன் பண்ணினேன்னு வேணா சொல்லிக்கலாம். அதை தவிர நாம என்ன பண்ணணும்னு மட்டும் யோசனை பாருங்க. இதுல வந்து பெருமைப்படுவதற்கோ கர்வப்படுவதற்கோ அனைத்து கிராட்டிடியூட் கோஸ் டு மை குரு ஒன்லி. சாஸ்திரா, குரு, அவங்கனாலதான் நான் என்ன ஆயிருக்கு, இப்போ சர்வைவ் ஆகிறேன். இந்த உலகத்துல ஃபைட் பண்ணி எப்படி வாழ்றதுங்கிறது ஐ லேர்ன் ஃப்ரம் மை குரு சாஸ்திரா. சோ இந்த இடத்துல செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் நீடட். இப்ப நம்ம ஏன் இதுக்குள்ள வர்றதில்ல? செல்ஃப் கன்க்ளூஷன், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் எதுவுமே இல்லைன்னு தெரியாததுனால தெரிஞ்சுக்கலாம். இதுல நான் எதுவுமே, இந்த ப்ராசஸ் நான் எதுவுமே இல்லாதுன்னு தெரியாதனால நான் என்ன பண்றேன்? என்னை பத்தி செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் கன்க்ளூஷன். எனக்கு டைம் இல்ல, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு இறைவன் அந்த வேலையை கொடுத்திருக்கார், இந்த வேலையை கொடுத்திருக்கார், எனக்கு புத்தி சக்தி கம்மி, எனக்கு மனசுல வந்து எமோஷனல் ப்ராப்ளம் அதிகம், முதல்ல அது டேக்கார போட்டு கண்டது என்ன பண்றது? இந்த முடிவெடுக்கிறதுக்கு சத்தை இல்லாதனால இந்த பாதைக்குள்ள அவங்களால வர முடியறது இல்ல. எல்லாமே அழகா ரோஸ் பெட்டலை போட்டு இறைவன் நம்மளை கூட்டிட்டு போறாருன்னா மெத்து 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 மெத்துங்கிற பாதையில இறைவன் நம்மளை கூட்டிட்டு போறாரு.
அதுல அந்த ஸ்ரத்தைன்னு, ஏன்னா அது கடைசி அதான் வந்து நிக்குது, அந்த ஸ்ரத்தைன்னு ஒண்ணு இல்லாதனால இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மேல நடந்து போட பாக்கியம் நமக்கு கிடைக்காம போய் எது மேல நடக்கிறோம்? த்ரான்ஸ் த்ரான்ஸ், முள் முள் முள். ஐயோ குத்துதே, ஐயோ குத்துதே, அம்மா குத்துதே, ஐயோ குத்துதே, அப்பா குத்துதே. சம்சார துக்கம். எப்ப மாசத்துக்கு ஒருக்கா வருது சம்சார துக்கம்? ஒரு ஒரு செகண்ட் மனதுக்குள்ள சம்சாரங்கிறது எப்ப இருந்து நீங்க மனதில் இருக்கிற சம்சாரத்தை எப்ப இருந்து நீங்க விடுபட்டீங்க? நாட் ஈவன் தூங்கும் போது தவிர, மனம் ஆஃப் ஆகிற நேரம் தவிர, கனவு காண்ற நேரத்துல கூட வந்து என்ன வந்துருது? சம்சாரத்துக்கு வந்துருது. சுசுப்தி அவஸ்தால மட்டும், அது இறைவனா பார்த்து அதையும் கொடுத்திருக்காரு. ஐயோ இவன் படுற பாட்டை என்னால தாங்க முடியலையே சாமி, சாமி நீ தூங்கு, ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கு, அப்புறம் வந்து திங்க் பண்ணு, எப்படி இதுல இருந்து வெளியில் வரேன்னு திங்க் பண்ணு. நான் என்ன விரிச்சு வச்சிருக்கேன் உனக்கு? ரோஸ் பெட்டல்ஸ்ல பாதை போட்டு வச்சிருக்கேன். அதுல அழகா முடிவெடுத்தினா போது நான் கூட்டிட்டு, அதான் சொன்னேன், ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க, இறைவன் 9 ஸ்டெப் உங்களை கூட்டிட்டு போவார், 7 ஸ்டெப் கூட்டிட்டு போவார் சொல்லிக்கிட்டே இருக்கிறமா. அதோட அறிவு இதுதான். அவர் கூட்டிட்டு போவாருன்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்திருக்கு. எப்படிங்க அவர் கூட்டிட்டு போவாரு? அவர் கை இருக்கா, கால் இருக்கா, எப்படி என் கை பிடிப்பாரா, என் காலை பிடிப்பாரா, என் கழுத்து பிடிச்சி பாத்த பிடிக்கிற மாதிரி கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு போவாரா? உங்களுக்கு தோணி இருக்கும். இதுதான் ஆன்சர். இன்னைக்கு தான் அதோட ஆன்சர். எப்படி அவர் தூக்கிட்டு போறாரு அப்படின்னா, நீங்க ஸ்ரத்தைன்னு ஒண்ணு இருந்து முடிவெடுத்தீங்கன்னா you can walk on the rose petals. The life will be எப்படி வாக்கிங் ஆன் த ரோஸ் பெட்டல்ஸ். ஒரு அடிக்கு ரோஸ் பெட்டலை உதுத்தி வச்சு கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு நிலத்துல இருந்து ஒரு அடிக்கு இப்படி ரோஸ் பெட்டல்ஸ், அது மேல காலை வைக்கிறதுங்கிறது எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ ஒரு சுகம். நம்மள அப்படி கூட்டிட்டு போறாங்க போது என்ன ஒரு கெத்து. தட் இஸ் லைஃப். இந்த ஒரு ஸ்ரத்தையும் இந்த முடிவை எடுக்காததுனால ஒரு 2 காரணத்துல மட்டும்தான் we are missing the path of rose petals and we are choosing what? thorn path. முட்கள் நிறைந்த பாதையில் செல்றதுக்கு காரணம் யார்? இப்ப நான் தான், வேற யாரும் கிடையாது. உங்களுடைய சூழ்நிலை கிடையவே கிடையாது. ப்ளீஸ் டோன்ட், எங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. என்னென்ன எனக்கு வந்து நான் த்ரோன் இதுல போறேன் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இதுல போகணுமா அதுல போகணும், சாய்ஸ் கொடுத்துட்டாரு இறைவன். நீ அதுலயும் போய்க்கலாம்ப்பா, இதுலயும் போய்க்கலாம்ப்பா. த்ரான்ல போறியா, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுவேன். அங்கே அவர் என்ன பண்றாரு? ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் மானசை ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் தூங்குறாசா, அப்புறம் எந்திரிச்சு நீ முள்ளு மேல நடராசா, அப்புறம் அங்க முள்ளுல குத்தி ரத்தம் வருதா, இந்த மருந்து ஹீலிங், அதோ கிவன் டு மீ. முள்ளுல நடக்கிறேன்னா உனக்கு என்ன வரும்? ரத்தம் வருமா? இந்த மருந்து டெம்பரரியா மருந்து கொடுத்து ஆத்திக்கோ. அதுதான் லட்டு ஜிலேபியில கிடைக்கிற சுகம், இந்திரியா சுகம். so that you can enjoy பண்ணிட்டியா, அடுத்த முள்ளு குத்து, அப்பவா இந்த அடுத்த இந்திரிய சுகம். பாருங்க இறைவன் எப்படி கூட்டிட்டு போறாரு. ஒரு சின்ன முடிவு இந்த இடத்துல நம்மளால எடுக்க முடியாதனால அந்த பாதையிலையும் வேணுங்கிற ஹெல்ப் எல்லாம் பண்றது யாருதான்? இந்திரிய சுகம். ஏன்னா இந்திரியத்தை கொடுத்து, இந்திரிய சுகத்தை கொடுத்து, இந்திரிய விஷயங்களை கொடுத்து யாரு? given to me everything. இந்திரியா is given to me, இந்திரிய விஷயம் is given to me. அந்த இந்திரியம் புணரும் போது ஒரு சுகம் கிடைக்குது பாத்தீங்களா, அதுவும் given to me. please enjoy அட்லீஸ்ட் என்ன பண்ணி அனுப்பி வைக்கிறார் நம்மள. இந்த பாதையில போகும்போது ராசா கொஞ்சம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டாது போச்சாது. அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்நாக்ஸ் கட்டி கொடுத்து, உனக்கு பிடிச்ச கேக் வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்ச பிஸ்கட் வச்சிருக்கிறேன், ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகும்போது போய் சாப்பிடு. அந்த குழந்தை அது கொஞ்சம் அப்படியா அப்படிங்கிறது பாத்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்களும் யாருதான்? given to me by பகவான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.